தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிழு மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது ஆடி மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 17 ஜூலை 2026. இன்று வளர்பிறை திருதியை காலை 10:49 வரைக்கும் இருக்கு. அதன் பின் சதுர்த்தி. மகம் நட்சத்திரம் இரவு 11:26 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பூரம். நட்சத்திர யோகம் சரியா இல்லை. வியதிபாத நாம யோகம் கரஜி கரணம். இன்றைக்கு தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷ சதுர்த்தி, விரதம் பூஜை எல்லாமே இன்னைக்கு தான். ஆடி பண்டிகை இன்றைக்கு வியதிபாத ஸ்ரார்த்தம். இன்னைக்கு 2 இந்த ஷண்ணவதி நாட்களில் தர்ப்பணம் பண்ண வேண்டியவா இன்றைக்கி 2 தர்ப்பணம் பண்ணணும். முதலாவது தட்சிணாயன புண்ணிய காலத்துக்கு தனி தர்ப்பணம், அப்புறம் வியதிபாத ஸ்ரார்த்தத்துக்கு தனி தர்ப்பணம். அது உங்களுடைய சம்பிரதாயனவோ அதை கேட்டு நீங்கள் அனுசரித்து பண்ணிக்கோங்க. அகசு நாழிகை 31:24, தியாஜியம் நாழிகை 14:19. இன்றைய புண்ணிய திதி சூன்ய திதி. நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 5 வினாழிகை 30. சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷப ராசியில செவ்வாய், மிதுன ராசியில புதன், கர்க்கடக ராசியில சூரியன் குரு, சிம்ம ராசியில சந்திரன் சுக்கிரன் கேது, கும்பராசியில ராகு, மீன ராசியில வக்ர நிலைமையில சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி தொழில் ஸ்தானம் ரொம்ப பலம். இது மாதிரி ஒரு பலம் அமைகிறது சூரியனும் குருவும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இயல்பு. இந்த ஆடி மாதத்தில் தான் வரும். ஸோ இதை தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கு எடுக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலுமே அந்த தடைகள் என்பது விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக தொழில் ஸ்தானத்தை நாம் சொல்லணும். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்க, சந்திரனும் சுக்கிரனும் பார்த்துடுறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். வீடு மண் மனை யோகங்கள் நமக்கு ஏற்படும். பல விதத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே,
தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். ராசிநாதன் ராசியில் ஆட்சியாக இருப்பது ரொம்ப சிறப்பு. ஒரு புத்தி நுணுக்கம், சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை, அதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம். ராசிநாதன் சந்திர பகவான் சூரியன் வீட்டில், சூரியன் ராசியிலன்னு சொல்லி ஒரு பரிவர்த்தனை யோகம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். ராசியிலேயே சூரியனும் குருவும் இணையறதுனால சிவராஜ யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது. பல காரியங்களும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். எப்போவோ ஏதோ வேண்டிக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இந்த மாதத்தில் செய்ய முடியும். ரொம்ப சிறப்பாக இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசியிலேயே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவானுடைய சம்பந்தம். ராசிநாதன் அயன சயன போக விரய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். குருவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். வர்க்கோத்தமமாகிறார். ஸோ ராசிநாதன் ரொம்ப ரொம்ப பலமாகிடுறார். பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படும். 2 பெண்களும் ராசியில் இருக்காங்க. பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, எந்த காரியத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாள். ஏன்னா கோச்சார சந்திர பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம். ராசிநாதன் ரொம்ப பலமாக இருக்கார், அதில் எந்த சிக்கல்களும் இல்லை. பட் ராசியை சனி பகவான் பார்த்துடுறதுனால சில நேரங்களில் இரட்டை மனநிலை உண்டாகலாம். ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு அந்த காரியத்தை முடியுமோ முடியாதோ ஒரு பயம் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைக்கு நல்லபடியாக வெற்றியடையும். பல விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுக்கு உங்களால் இன்றைக்கு வர முடியும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்றைக்கு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க வழியாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம்
மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. வீடு மண்மன யோகங்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு நடக்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். கோச்சார சந்திர பகவானுடைய நகர்வு பாக்யஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு. திரிகோணங்கள் நமக்கு ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் சில பேருக்கு கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் அவசியம். அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு. அஷ்டமாதிபதி சூரியன் ராசியை பார்க்குறார். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இந்த நிகழ்வு. ஸோ இன்னிலேருந்து ஒரு மாதத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன் ராசியை பார்ப்பார். எப்போதுமே ஒரு ராசியினுடைய அஷ்டமாதிபதி அந்த ராசியை பார்க்கும்போது சில நேரங்களில் சில தடங்கல்கள் உண்டாகலாம். ஆனால் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் மற்றும் ராசிநாதன் சனி, இவங்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அனுகூலமான ஒரு இடத்துல இருக்காங்க. அதனால் எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் தடங்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விலகப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மன யோகங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைமை இன்றைக்கு காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு ஷஷ்டாஷ்டகத்தில் அமைஞ்சிருக்கு. அதே வேளையில் ராசிநாதனும் சரி, 2, 9 குடையவரும் செவ்வாயும் சரி நல்ல ஒரு சஞ்சாரத்தில் இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தால் கூட அதை தாண்டி உங்களால் கண்டிப்பாக இன்றைக்கு ஜெயிக்க முடியும். ரொம்ப தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்களை தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள்
விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.